கரைவேட்டி கட்டி பொட்டு வைக்க வேண்டாம் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டுங்கள சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு நல்லா கொட்டு. எதை பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன்பா. சாமி கும்பிடுங்க, உங்களை தாயாருக்கு அப்பாவும் புது வருஷத்துல வச்சீங்க. திமுக கட்ட உட்பட அரசு முடியும். இதை எதை மறைக்கிறது கட்டுறேன்? மானத்தை மறைக்கிறதுக்காக மான நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கேன். இதுல ஒரு கதையா இருக்குனே. கதையா? ஆமா, இது எங்க பரம்பரை வெட்டி. நீங்க இந்தியாவில வாழ்றதே தப்பு. இந்தா இதை எடுத்துட்டு போய் அடுப்புல போடுறான். வெளியில போகும்போது இந்த விஷயத்தை யாராவது பார்த்துட்டு காரி துப்பிடுவாங்களா? காரி துப்பினா தொடச்சிருவேன். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரில் திமுக பொதுக்கூட்டத்தில் லியோனி பேசிய போது நேரத்தை அறிவிக்கும் சங்கொலி எழும்பியது. அது எதிர்க்கட்சிகளுக்கு ஊதப்பட்ட சங்கு. மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என லியோனி கூறவும் சட்டென மின்சாரம் தடைப்பட்டது. சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்த நல்ல சவனா கிளம்பி போவோம். முதலமைச்சர் கோவை வருவதை ஒட்டி அரசு பேருந்துகளில் பொதுமக்களை அழைத்து செல்லும் திமுகவினர் முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்காக 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளில் அழைத்து செல்லப்படும் பொதுமக்கள், நாங்க சும்மா கூட்டம் போட்டா ஒரு பைய பார்க்க வரமாட்டான். அதனாலதான் காசு கொடுத்து கவர்மெண்ட் பஸ்ல ஏத்தி கூட்டி வந்திருக்கோம். எவ்வளவு பஸ் இருக்குன்னு கொஞ்சம் எட்டிப்பார். ஊருக்குள்ள திருட்டு பையன் ஓட்டு கேட்டு வாரா மச்சான். அப்பம் பேர சொல்லி தலைவன் மச்சான். ஒரு கோர பசியோட நாட்ட சொரண்டத்தான் போய் சொல்லி வாரா மச்சான். இத புடிங்க, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். சென்னையில் KN நேருவின் மகன் மற்றும் சகோதரர் தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருச்சியில் அமைச்சர் KN நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். எனக்கு உன் நிலவைய நினைச்சா ஒரு பாட்டு பாடணும் போல இருக்குடி. பாடட்டுமா? மட்டிக்கினாரு வத்துரு இவரை காப்பாத்தணும் நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. சீண்டி பாக்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? தலைவர் என்ன சொல்லிருக்காங்க? ஆட்சி அமைஞ்சவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சுட்டாங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி. நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாம். ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தலைவர் முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல?